அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிகளை பாலியல் பலாத்காரத்துக்கு 5 மாதங்களுக்கு முன்பு உள்ளாக்கி அவர்களுடைய ஆபாச வீடியோக்களை படமெடுத்து மிரட்டிய, அல்லது அவருடைய ரகசியங்களை பரபரப்பாக வெளியே சொல்வதாக மிரட்டிய ஞானசேகரன் தமிழ்நாட்டில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். உலகின் மிகப்பெரிய ஒரு கல்வித்துறை நிறுவனமாக பார்க்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து ஒரு தனி மனிதனால் எப்படி இவ்வளவு பெரிய வரம்பு மீறிய செயலை அவன் செய்தான், அவனுக்கு தொடர்ந்து இதே பழக்க வழக்கங்கள் இருப்பதாகவும், ஒரு பிரியாணி கடை வைத்திருந்த ஒருவனுக்கு கல்வித்துறையில் யூனிவர்சிட்டிக்குள் அவனால் எப்படி வந்து முன்னேறம் மாலை நேரத்தில் நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தவனை படம் பிடித்து மிரட்டியிருக்கிறான். அதற்கு பின்பு அவனுடைய யார் அந்த சார் என்ற கேள்வியும் தற்போது எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகிறது. இப்படி பல நடவடிக்கை பேசப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனை என்று தற்போது தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்ட வழக்கிலே கைது செய்யப்பட்ட அவனுக்குத்தான் இந்த 30 ஆண்டுகள் தண்டனையை குறைப்பின்றி ஆயுள் தண்டனையோடு 90,000 ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதியும் ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார். ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளில் குற்றச்சாட்டு நிரூபணமான நிலையில் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில்தான் சென்னை மகளிர் நீதிமன்றம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி இவன் மீது 12 சட்டப்பிரிவுகளில் 11 சட்டப்பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருந்தது. ஆகவே நீதிபதி எம் ராஜலட்சுமி அவற்றை அறிவிப்பு செய்தது மட்டுமல்ல, ஞானசேகரன் குற்றவாளி என அவர் அறிவிப்பு செய்தார். இன்று அவனுக்கான தண்டனையில் ஆயுள் தண்டனை குறைந்தது 30 ஆண்டுகளுக்கு கீழ் அவன் வெளியே வர முடியாது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட போது உங்களது கருத்து என்ன என்று ஞானசேகரிடத்தில் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் அன்றைக்கு. அதற்கு ஞானசேகரன், தந்தை இறந்து விட்டதால் தாயை கவனித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. எனது 8ஆம் வகுப்பு பெண் குழந்தை மற்றும் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்றும், மேலும் எனது தொழில் பாதிக்கப்படும், எனவே எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க அவன் கோரிக்கை வைத்தான். ஆனால் குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும், கருணையே காட்டக்கூடாது, பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்து காட்டு மிராண்டித்தனமான குற்றச்சாட்டு செய்திருக்கிறார், அவருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பிலே வலியுறுத்தப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு ஆயுள் தண்டனையாக அவன் மீது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை விவரங்கள் வெளியிட்டிருப்பதை முன்னிட்டு ஞானசேகரன் காவல்துறையின் பாதுகாப்போடு சென்னை புழல் மத்திய சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி 19 வயதான 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவிக்குத்தான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இது தொடர்பான புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அதே பகுதியில் பிரியாணி கடை வைத்திருந்த கோட்டூரை சார்ந்த ஞானசேகரன் 24ஆம் தேதி 2024 டிசம்பரில் அவன் கைது செய்யப்பட்டான். இந்த வழக்கு தான் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பான பெண் IPS அதிகாரி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. டிசம்பர் 28ஆம் தேதி இந்த உத்தரவுகளையும் பிறப்பித்தது. இந்த நிலையில் ஞானசேகரன் மிக வேகமாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் ஜனவரி 5ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த வருஷம் முதல்லே. அதற்கு பின்பு பிப்ரவரி மாதம் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் 7ஆம் தேதி சென்னையில் மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதன் கீழ் அவன் பல பிரிவுகளில் விசாரிக்கப்பட்டான். அதில்
பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடல் இவன் மீதினுடைய குற்றச்சாட்டுகள். நம்பர் 1, பாலியல் வன்கொடுமைகள் ஈடுபட்டது, ஆதாரங்களை அளித்தது, கல்லூரி மாணவியை சட்டவிரோதமான கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மிரட்டி மானபங்கம் செய்தல், புகைப்படம் எடுத்து வெளியிடல் போன்ற பாலியல் குற்றங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம், BNS சட்டத்தின் 12 பிரிவுகளின் கீழ் இவன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி எம். ராஜலட்சுமி முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் சாட்சிகள் விசாரணை தொடங்கியது. அந்த அம்மா தொடர்ந்து இந்த வழக்கிலிருந்து விடுபடாமல் தொடர்ந்து அவர்கள் இதை விசாரித்து கொண்டிருந்தார். நாள்தோறும் என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டதில் காவல்துறை தரப்பில் 29 பேர் சாட்சி அளித்தார்கள். யாருமே இதில் பிறல் சாட்சியாக மாறவில்லை என்பது நல்ல செய்தி. ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் அரசு தரப்பில் 75 சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி தனக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்ததாக புகார் அளித்து 5 மாதங்களில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இந்த மாதிரியான படு பயங்கரமான குற்றவாளிகள் இனி உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு குற்றவாளிக்கு எதையும் செய்து தப்பிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு மக்கள் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு பெரும் இம்பேக்டை ஏற்படுத்தும். இது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு கேடு செய்கின்ற எல்லா நிலைகளிலும் செல்வந்தர்கள் பெரும் இடங்களில் பெண் பிள்ளைகளை மிரட்டி பாலியல் வக்கிரமத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். ஆக இப்படி தொடர்கின்ற இந்த நடவடிக்கைக்கு எதிராக சினிமா துறையாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வெளியான பிறகு கோர்ட்டுக்கு வெளியே நாம் சந்தித்த ஏராளமான பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்ததும் நாம் இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு தெரிகிறோம். நன்றி.